ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கிட்னி பீன்ஸ் கறி எப்படி வைக்கணும்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி கூட, கீ ரைஸ் கூட, ஜீரா ரைஸ் கூட எல்லாம் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதுக்காக நான் 300 கிராம்ஸ் கிட்னி பீன்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 hours ஊற வச்சா போதும். அது நம்ம குக்கரில் வச்சு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி 5 to 6 விசில்ஸ் விட்டால் போதும். நல்லாவே வெந்திருக்கும். குக்கரில் விசில் வரத்துக்குள்ளார நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் பண்ண வேணாம். வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆனாலே போதும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஜாரில் வந்துட்டு நான் 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு விசில் வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு கிட்னி பீன்ஸு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் எடுத்து மட்டும் தொட்டு பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு. நெக்ஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடான வாட்டி அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன வாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கலர் வந்த வாட்டி நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நுறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன வாட்டி நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் நல்லா ஆட் பண்ண வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீ மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி நம்ம டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து தக்காளியோட பச்சை வாடெல்லாம் போயிருச்சு. நம்ம இங்கே வேக வச்ச கிட்னி பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரோடே ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரில் தான் எல்லா சத்தும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த கிட்னி பீன்ஸ் வேக வைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிட்ட வாட்டரை ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிட்னி பீன்ஸ் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணான்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இங்கே டேஸ்டான நம்ம ராஜ்மா கறி ஒரு கிட்னி பீன்ஸ் கிரேவி ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.